ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 6வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 42,213 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.58% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ ஆக்சுவலாக காலையில் நான் மார்னிங் அப்டேட் வந்து கொடுக்கும்போது சாண்ட்ராவுக்கு பதிலாக சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது வெரி சாரி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் ஃபஸ்ட் இடத்துல சாண்ட்ரா அவர்கள் தான் வந்திருக்காங்க. அட்டகாசமான கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்டகாசமான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,936 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.06% வந்து இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களும் வந்து நல்ல கேம் ப்ளே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கே வந்து போயிருக்கலாம். திவ்யா வந்து நேற்றுக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, பார்வதியை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் காரணமாகவே இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல வாக்குகள் வந்திருக்கு. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,076 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.93% இருந்துட்டுருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதி அவர்களை பொறுத்தவரையிலையும் கண்ணுகின்னெல்லாம் வீக்கமாகி போச்சு. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு சிம்பத்தியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல வாக்குகள் எதுவும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்கோர் எப்பயுமே ஒவ்வொரு வாரமும் எடுப்பாங்க. பட் லாஸ்ட் வீக்கெல்லாம் ஒரு மாதிரி பெரிய ஃப்ளக்சுவேஷன் வந்து இருந்தது. சொல்லப்போனால் மேலே கீழே அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. 4th பொசிஷனில் விக்ரம். அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31,679 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.88% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்தவரையிலையும் நல்ல பிளேயராக தான், ரொம்ப சமத்துவா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விக்ரமாக வந்து இருந்துட்டு இருந்தாப்புல. திடீர்னு அது அந்நியனாக மாறிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு இருந்து ஒரு மாதிரி ஆகிட்டார். இன்றைக்கி கூட நீங்கள் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ அட்டகாசமாக ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் திவாகர். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,251 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8% வந்து இருந்துட்டுருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ இந்த ஆளுக்கு வந்து என்ன தான் நினப்புன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இவர் என்னமோ இவர் மனசுக்குள்ளே வந்து எலான் மஸ்க்கு இல்லைன்னா அம்பானி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருக்காரான்னு தெரியல. எப்போ பேசினாலையும் தகுதி தராதரம், என்னுடைய ரேஞ்ச் என்ன, உன்னுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வினோத்கிட்ட கூட வந்து சண்டை போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் வியானா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,022 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.02% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமா, யாராவது பிடிச்சி வச்சு வெளுத்து வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டுக்காக தேடி வந்து திரியிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்களுக்கு அது பேக் ஃபயராக அமையுது அப்படின்னு தான் வந்து சொல்லும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். 7வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13,004 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.7% வந்து இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். அரோரா நாமினேஷனில் வந்தால் வெளியே போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சீனெல்லாம் கிடையாது. நல்ல வாக்குகள் வாங்கி நல்ல ஒரு பொசிஷன்லேயே வந்து இருந்துகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் கனி திருவெல்லாம் கீழே அனுப்பிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் வந்திருக்காங்க. 8வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.34% வந்து இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் அது விஷ பாட்டில் மாதிரியும் ரொம்ப கன்னிங்னஸாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அக்காவுக்கு வந்து ஏகப்பட்ட ஏட்ரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ குரூப்பை போட்டு அதில் வந்து ஒரு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதனால் மக்களுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வந்து இருக்காங்க 9வது பொசிஷனில். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11,860 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.2% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நான் வியானாவை பற்றி சொல்லணும் அதே மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். இவங்க 2 பேரை பற்றி நான் கொஞ்சம் லேட்டராக வந்து பேசுகிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ சுபிக்ஷாவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பொசிஷனில்
ரம்யா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. 10வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9791 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.29% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா அவர்கள். ஸோ ரம்யா அவர்களை பொறுத்தவரையிலையும் என்ன நம்ம பெருசாக சொல்கிறது, எதுவுமே பெருசாக அவங்க எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து சொல்லவும் தேவையில்லை. ஓகே, அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு அவங்களுடைய கண்டென்ட் எல்லாமே வீட்டுக்குள்ளார. பட் இப்போ அவங்க ஏதோ சம்திங் வந்து ட்ரை பண்ணுறாங்க. கிச்சனில் என்ன ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கிச்சனில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் என்னை வந்து போடவே மாட்டேங்கிறீங்க, அவங்க என்ன அதுவும் என்கிட்ட டேரெக்டாக வந்து சொல்லாமல் இங்கேருந்து அங்கே சொல்லி, அங்கேருந்து இங்கே சொல்லி, இங்கேருந்து அங்கே சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா அவர்கள் வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிக்கிட்ட இந்த லேபரு ஹெல்ப்பரு இந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. மேபி நாமினேஷனில் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு பயம் வந்துடுச்சா என்னன்னு தெரில. அண்டு நாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி சாண்ட்ரா வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக வந்திருந்தாங்க. அப்பப்போ அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறது. எதுக்காக அப்படின்னா, ஓகே நாமினேஷன் ப்ரீ பாஸ் அவங்ககிட்ட வந்து இருக்குது, மேபி நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை வந்து நம்மளை டேரெக்டாக நாமினேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சாண்ட்ரா எடுத்த உடனே பார்த்திங்கன்னா ரம்யாவை தான் குத்துனாங்க. அந்த விஷயத்தில் நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ அதனை தொடர்ந்து வியானாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களா ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போது யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவங்க எடுத்து அதை கண்டென்ட்டாக மாற்றி அதை வந்து அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனுக்கும் வினோத்துக்கும் சண்டை. ஓகேங்களா, அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்கட்டும். ஆனால் இவங்க உள்ளர புகுந்து இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அது சுபிக்ஷா கிட்ட சொல்லி சுபிக்ஷாவுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, அந்த கண்டென்ட்டும் தெரியாது, இந்த கான்டெஸ்ட்டும் தெரியாது. ஸோ அவங்கள போய் அனுப்பிச்சிருக்காங்க வினோத்கிட்ட, அவங்க போய் வாக்குவாதம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய சண்டே வந்து நடந்துச்சு. அதே விஷயத்தை தான் இப்போ திரும்பியும் பண்ணிகிட்ருக்காங்க. சுபிக்ஷாவும் அதே மோடில் தான் வந்து சுற்றிட்டுருக்காங்க. எங்கடா கிடைக்கும், எங்கடா கிடைக்கும், எங்கடா கிடைக்கும் அப்படின்னு வந்து சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியில்லை. இப்போது அதுவாக அமையணும். இப்போது அமையல அப்படின்னா அமைதியாக இருங்க. நீங்களாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட பேர் வந்து எடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப இவங்க 2 பேருமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தேவையில்லாத சில விஷயங்களை உள்ளர புகுந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது போக போக ரொம்ப பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் இன்றைக்கி கூட வினோத்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க வியானா அவர்கள். எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னா உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் வினோத்துக்கும் வந்து ஒரு சண்டை. ஓகேங்களா, அப்போது எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக எல்லாரும்லாம் சொல்லாதீங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் சொன்னது தப்பு தான் விட்டுருமா அப்படின்னு சொன்னாலையும் விட மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஒரு கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. அது செம்ம போரிங்காக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.